பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தில் 5 சக்தி எப்படி முக்கியமோ அதே மாதிரி தான் இந்த ஜாதகம் பார்ப்பதற்கு இந்த கரணம் என்ற ஒரு சக்தி மிக மிக. இப்போ இந்த கரணம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு நட்சத்திரம்னா 27 நட்சத்திரம் நமக்கு தெரியுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரணம் அப்படிங்கிறது திதியில பாதி தான் கரணம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த திதின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எத்தனை திதினா 30 திதி இருக்குதுங்க. அப்போ ஒவ்வொரு திதியிலும் பாதி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு திதியில் பாதி தான். அதாவது கரணம் தப்பினால் மரணம்னா ஏதோ ஒரு பேடு வேர்டு போல் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாதுங்க. கரணம் தப்பினால் மரணம் என்பது ஒரு காரியத்தை நீங்க செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காரியம் வெற்றி அடையுமா தோல்வி அடையுமா? தோல்வி அடைந்தால் அது மரணம். அப்ப நாம எந்த காரியத்தை செய்யும் பொழுதும் நாம 4 நட்சத்திரம் பார்க்கறது ஒரு விஷயமாக இருந்தாலும் கரணத்தை பார்ப்பது என்பது மிக மிக முக்கியமான விஷயம். அந்த காலத்துல முன்னோர்கள் அதுக்கு தான் கரணம் தப்பினால் மரணம். அப்ப நல்ல கரணத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் மிகப்பெரிய. நீங்க பஞ்சாங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரத்தை விட திதி வலிமையானது, திதியை விட நட்சத்திரம் வலிமையானது, நட்சத்திரத்தை விட யோகம் வலிமையானது, யோகத்தை விட கரணம் வலிமையானது. ஒரு ஜாதகத்துல அவர் பிறந்த லக்ன ரீதியாக அவர் பிறந்த அந்த கரணத்தினுடைய அதிபதி நன்றாக இருந்து விட்டால் அவர் 100% வெற்றியாளராக வருவாருங்க. ஏன்னா அந்த அளவிற்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரியல் ஒன் ஆன்மீக நேயருக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தா பண்டிட் சுப்பிரமணிய ஐயா இருக்காரு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா ராசி இருக்குது, லக்னம் இருக்குது, நட்சத்திரம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இப்போ புதுசாக வந்து கர்ணம் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்ணம்னா என்ன ஃபர்ஸ்ட்? அதாவது வந்து பார்த்தீங்கன்னாங்க இப்போ கரணம் அப்படிங்கிற விஷயம் பொதுவாக நம்முடைய பிரபஞ்ச தத்துவம் அப்படின்னு சொன்னோம் பார்த்தோம்னா நெருப்பு, நீர், நிலம், ஆகாயம், காற்று அப்படிங்கிறது பிரபஞ்ச தத்துவம். இந்த 5 தத்துவங்கள் இல்லாமல் வந்து இந்த உலகம் வந்து இயங்காது. அது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பழைய காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாங்கத்தில் 5 அங்கங்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் என்ற 5 அங்கங்களை வந்து அந்த காலத்திலிருந்தே வந்து கொடுத்துருக்காங்க நம்முடைய முன்னோர்கள். அப்போ இந்த பஞ்சாங்கத்தில் இருக்கின்ற இந்த 5 அங்கங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 5 அங்கத்தில் ஒன்று தான் கரணம். சரிங்களா? அப்போ இந்த கரணம் அப்படிங்கிறது எப்படி இந்த பிரபஞ்ச சக்தியில் எப்படி செயலாற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வாரம் அப்படின்னா ஒரு தத்துவம். இப்போ வந்து பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய தத்துவம் பஞ்சாங்கத்தில் இருக்குங்க. இப்போ வாரத்துக்கு ஒரு தத்துவம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திதிக்கு ஒரு தத்துவம், அதே மாதிரி நட்சத்திரத்துக்கு ஒரு தத்துவம், யோகத்துக்கு ஒரு தத்துவம், கரணத்துக்கு ஒரு தத்துவம் இருக்குது. அப்போது இந்த கரண தத்துவம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காற்றாக இருக்குது. ஸோ அப்போ இந்த உலகத்தில் வந்து காற்றுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தில் 5 சக்தி எப்படி முக்கியமோ அதே மாதிரி தான் இந்த ஜாதகம் பார்ப்பதற்கு இந்த கரணம் என்ற ஒரு சக்தி மிக மிக முக்கியம். ஐயா இந்த கரணம் ஜாதகத்தில் என்ன பாடி செயல்படுது, எப்படி வந்து ஒரு மனுஷன் வாழ்க்கையில் பயன்படுது? கண்டிப்பாங்க. இப்போ இந்த கரணம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு நட்சத்திரம்னா 27 நட்சத்திரம் நமக்கு தெரியுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரணம் அப்படிங்கிறது திதியில பாதி தான் கரணம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த திதின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எத்தனை திதினா 30 திதி இருக்குதுங்க. அப்போ ஒவ்வொரு திதியிலும் பாதி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு திதியில் பாதி தான் கரணம் அப்படிங்கிறது. அப்போ இந்த கரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 கரணங்கள் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பவம், பாலவம், கௌளவம், தைத்தூளை, கரசை, வனிசை, பத்திரை, சகுனி, சதுஷ்பாதம், நாகவம், கிம்சுக்ரம் சொல்லிட்டுங்க 11 கரணங்கள் இருக்குது. இந்த கரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த காலத்தில் சொல்லுவாங்க, பொதுவாக பார்த்துருக்கீங்களா, கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதாவது கரணம் தப்பினால் மரணம்னா ஏதோ ஒரு பேடு வேர்டு போல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாதுங்க. கரணம் தப்பினால் மரணம் என்பது ஒரு காரியத்தை நீங்கள் செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காரியம் வெற்றி அடையுமா தோல்வி அடையுமா? தோல்வி அடைந்தால் அது மரணம். அப்போ நாம் எந்த காரியத்தை செய்யும் பொழுதும் நாம் 4 நட்சத்திரம் பார்க்கறது ஒரு விஷயமாக இருந்தாலும் கரணத்தை பார்ப்பது என்பது மிக மிக முக்கியமான விஷயம். அந்த காலத்தில் முன்னோர்கள் அதுக்கு தான் கரணம் தப்பினால் மரணம். அப்போ நல்ல கரணத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நிச்சயமாக அடையும். ஐயா இப்போ நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க 11 கரணங்கள் இருக்குன்ட்டு. கண்டிப்பாக. இப்போ இந்த 11 கரணங்களில் எந்தெந்த விஷயம்னா நல்ல விஷயங்கள் செய்ய முடியும்? கண்டிப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்குங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ பவகரணம்னு எடுத்துட்டோம்னா அதுக்குண்டான கிரகம் யாருன்னா செவ்வாய். இப்போ பாலவம்னு எடுத்துக்கிட்டால் ராகு. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா 11 கரணத்திற்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்கள் இருக்குங்க. இப்போ உதாரணமாக ஒரு விஷயம் எடுத்துக்கொள்ளாங்க, தைதுளை கரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த தைதுளை கரணத்திற்கு கிரகமாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். அப்போ சுக்கிரனா என்ன நமக்கே தெரியுங்க. சுக்கிரனா என்ன, ஒரு புது வீடு கட்டுறோம், ஒரு புது வண்டி வாகனம் வாங்குகிறோம், லக்ஸரியான லைஃப், அதாவது ஒரு புது வீடு, புது வண்டி வாகனம்,
அந்த மாதிரி லக்ஸுரியான பொருட்கள் அது சம்பந்தமான விஷயங்கள் செய்வதற்கு இந்த தைதுளை கரணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஏற்ற கரணம், மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ அதில் தான் நம்ம முக்கியமாக ஒன்று கவனிக்கணும். இந்த கரணம் என்று சொல்லக்கூடிய அந்த தைதுளை சொன்ன இல்லைங்களா, அதனுடைய அதிபதியாகிய சுக்கிரன் தைதுளை கரணத்தில் நீங்கள் செய்யும் பொழுது அந்த சுக்கிரன் நல்லா இருக்கணும். அப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா தைதுளை கரணத்தில் நீங்கள் வாங்கினா கூட அந்த சுக்கிரன் இருக்காருங்க பார்த்தீங்களா, நீங்கள் வாங்குற நேரத்திற்கு அந்த லக்னத்திற்கு அந்த சுக்கிரன் நல்லா இருந்துட்டார் அப்படின்னா நீங்கள் எதையுமே பார்க்க வேண்டியது இல்லைங்க, நட்சத்திரம் கூட பார்க்க வேண்டியது இல்லைங்க. இந்த கரணம் மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக கொடுக்கும். இந்த மாதிரிங்க ஒவ்வொரு கரணத்திற்கும் வந்து அதிபதிகள் இருக்காங்க. அந்த கரணத்தில் ஒவ்வொரு கரணத்திலும் செய்யக்கூடிய செயல்கள்னு சில செயல்கள் இருக்குது, அதை நம்ம கண்டிப்பாக செஞ்சுக்கலாம். இப்போ ஒருத்தவங்க லைஃப்பில் வந்து ரொம்ப டவுன்லேயே இருப்பாங்க, அவங்க என்ன தான் பண்ண இந்த கர்ணத்தை பார்த்து செஞ்சால் அவங்க வாழ்க்கையில் முன்னேற முடியுமா? கண்டிப்பாக முடியும். அதான் நீங்கள் சொல்கிறீங்க. அதாவதுங்க நீங்கள் பஞ்சாங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தை விட திதி வலிமையானது, திதியை விட நட்சத்திரம் வலிமையானது, நட்சத்திரத்தை விட யோகம் வலிமையானது, யோகத்தை விட கரணம் வலிமையானது. அப்போது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய 5 தத்துவங்கள்லேயே பார்த்தீங்கன்னா காற்று தத்துவத்துக்கு தான் வலிமை ஜாஸ்தி. இப்போது நல்லா பாருங்கள், ஒரு ஜாதகர் பிறந்த உடனேயே அவருக்கு முதல்ல என்ன விஷயம் தேவைப்படுகிறது? இப்போ ஒரு தாயினுடைய கருவறையிலிருந்து வெளிவந்த உடனேயுமே தொப்புள் கொடி அறுக்கிறாங்க. தொப்புள் கொடி அறுத்தோன்னையுமே வந்து ஃபஸ்ட்டு வர்றது என்னங்க, ஃபஸ்ட்டு என்ன வேணும் அந்த குழந்தைக்கு? காற்று, சுவாசம் வேணும். அப்போ அந்த அளவிற்கு கரணத்துக்கு தான் அதிக சக்தி உண்டு உங்களுக்கு. அப்போ ஒரு மனிதன் சரியான கரணத்தில் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக அடையும். நீங்கள் கேட்ட மாதிரி தனி மனித ஜாதகத்தில் எப்படி அந்த கரணத்தை ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, நட்சத்திரம் இருக்குது, யோகம் இருக்குது, எல்லாமே இருக்குங்க. ஆனால் ஒரு ஜாதகத்தில் அவர் பிறந்த லக்ன ரீதியாக அவர் பிறந்த அந்த கரணத்தினுடைய அதிபதி நன்றாக இருந்து விட்டால் அவர் 100% வெற்றியாளராக வருவாருங்க. ஏன்னா அந்த அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரணாதிபதியுடைய பவர் என்பது மிக மிக வலிமையானது. எத்தனையோ மனிதர்கள் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோவில் குளத்துக்கே போக மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்கள் இருக்காங்க, மற்ற மதத்தினர்லாம் இருக்காங்க. ஆனால் இந்த கரணம் எல்லாத்துக்குமே பொதுவானது. அதாவதுங்க ஒரு கரணத்துடைய தொழிலை செய்கிறவங்க கூட வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட அந்த கரணத்துக்குன்னு ஒரு தனித்துவம் வந்து இருக்குங்க. ஐயா எனக்கு இன்னொரு வாட்டி இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க கர்ணத்துக்குன்னு ஒரு தொழில் இருக்கு. நீங்கள் ஆமாம், அது என்னென்ன தொழிலாக இருக்கும் ஐயா? அது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மொத்தம் 11 கரணம் சொன்னோம் இல்லைங்களா. இப்போ பவத்திலிருந்து கடைசி கிம்சுக்கணம் வரைக்கும் 11 கரணங்கள் இருக்குது. இப்போ ஒன்றுமே வேண்டியது இல்லைங்க. இந்த கரணத்துடைய சூழ்நிலைகளை நம்ம பார்க்கும் பொழுது இப்போ ஒரு ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பாலவ கரணத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். பாலவ கரணத்திற்கு நம்ம அதிபதினு யாரை பார்த்தோம்? ராகு பகவானை பார்த்தோம். அப்போ இந்த ராகு பகவான் அப்படிங்கிறவர் எந்த காரகத்துவத்தை கொண்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி துறை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐடி துறையில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே இந்த ராகுவுடைய சம்பந்தம் பெற்றவங்க தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா. இப்போ நம்ம அதிகமாக பயன்படுத்துறதே பூராமே எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் தான். அப்போ இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் சம்பந்தமான விஷயங்கள், அது சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த பாலவக்கரணத்தில் பிறந்து அவங்க ஜாதகத்தில் ராகு பகவான் நல்லா இருந்தார்னா மிகப்பெரிய வெற்றி அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து சேரும். அப்போ நம்ம பார்க்கணுங்க லக்ன ரீதியாக அந்த ராகு பகவான் எப்படி இருக்காரு. அவர் பாலவகரணத்திலேயே பிறந்திருந்தாரும் லக்ன ரீதியாக அந்த ராகு பகவான் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். அந்த ராகு பகவான் மட்டும் பலமாக இருந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உண்டு. இது வந்துங்க நம்ம ஜாதகத்தில் அதாவது கிரகத்தினுடைய ஆதிபத்தியத்தை வச்சு நம்ம சொல்கிறதுங்க. கிரக ஆதிபத்தியம், கிரக காரகத்துவம்னு சொல்லுவோம். அப்போ அந்த கிரக காரகத்துவத்தை வச்சு சொல்கிறதுங்க. ஆனால் இதை தாண்டிங்க லக்ன ரீதியாக அந்த கிரகம் எந்த வீட்டிற்கு உண்டானவர், இப்படியெல்லாம் ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஐயா இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க ஜாதகத்தில் வந்து இந்த கர்ணத்தை எப்படி நாங்கள் பார்க்குறது. இப்போ சில பேருக்கு தெரியாது, ஏன்னா ஜாதகம் எடுப்பாங்க, துலாம் ராசிடுவாங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த கர்ணத்தை எப்படி பார்க்கலாம் ஜாதகத்தில்? அதாவதுங்க இப்போ நம்ம ஜாதகம் எழுதுறாங்க இல்லையா, ஜாதகம் எழுதுறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த அந்த தமிழ் தேதி, பிறந்த கிழமை, அந்த பிறந்த தமிழ் வருஷம் இதெல்லாம் எழுதியிருப்பாங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா திதி எழுதியிருப்பாங்க, நட்சத்திரம் எழுதியிருப்பாங்க, யோகம் எழுதியிருப்பாங்க, கர்ணம் எழுதியிருப்பாங்க. அப்போ நம்ம வந்து ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலே கரணங்கிற ஒரு விஷயம் இருக்கும். மக்களுக்கு வந்து இதுவரைக்கும் தெரிஞ்ச விஷயமெல்லாம் என்னங்க, நாள் நட்சத்திரம் தான் தெரிஞ்ச விஷயங்கள். ஆனால் உண்மையிலேயே பார்த்தோம் அப்படின்னா அந்த கரணங்கிற ஒரு விஷயம் எழுதியிருக்காங்க. அப்போ இந்த கரணத்தை வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம பஞ்சாங்கத்தை எடுத்து பார்க்கணும். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்துருச்சுங்க. ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர்லேயே எல்லாமே இப்போ கரணம் யோகம் எல்லாமே வருதுங்க. அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா ஐயா? இப்போ ஒருத்தன் வந்து இப்போ ஒரு தேதியில் பிறந்திருப்பாங்க, அந்த தேதியில் ஒரு கர்ணம் இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக இருக்கும். அந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு கர்ணம் அந்த கோயிலுக்கு போனால் இவங்களால வாழ்க்கையில் முன்னேற முடியுமா? கண்டிப்பாங்க. அதாவதுங்க இப்போ இந்த கரணம் 11 கரணம் சொன்னோம் இல்லைங்களா, ஒவ்வொரு கரணத்திற்கும் அதிதேவதைகள் கோவில்கள் இருக்குது. இப்போ வந்து 11 கரணங்கள். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா உதாரணமாக ஒரு கரணம் சொல்கிறேன். ஒருத்தர் பத்திரை கரணத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கான கோவில் இருக்குதுங்க. திருச்செந்தூர் முருகன் கோவில் பத்திரை கரணத்திற்கான கோவில். ஆனால் எல்லாருக்குமே அந்த கோவில் வழிபாடு சிறப்பு கொடுக்கும்னா அப்படி கிடையாது. இன்னொரு கரணம் எடுத்துக்கலாங்க. ஒரு உதாரணமாக ஒரு ஜாதகர் வந்து பவ கரணத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க.
ஒருத்தர் பவகரணத்தில் பிறந்திருக்கார், அவர் கன்னியா லக்னத்தில் பிறந்திருக்கார் அப்படின்னா நீங்க நல்லா பாருங்க, பவகரணத்திற்கு அதிபதி செவ்வாய். அப்போ இந்த கன்னியா லக்னத்துக்கு செவ்வாய் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்டுக்கு உண்டானவர். இந்த 3ஆம் வீடும் 8ஆம் வீடும் செவ்வாயுடைய வீடு. அப்போ அந்த லக்னத்துடைய அட்டமாதிபதி கிரகமே யாருங்க? செவ்வாய் தான். அப்போ அட்டமாதிபதி கிரகமே கர்ணநாதனாக வருகின்ற பொழுது அந்த கர்ணநாதன் கோவிலுக்கு செல்வது விசேஷமா இருக்காது. அந்த கர்ணநாதன் கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கஷ்டங்கள் நிறைய படணும். அதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னா இந்த 3-8க்கு உண்டானவர் தான் செவ்வாய் கர்ணநாதன். அப்போ கர்ணநாதன் உதாரணமாக லக்கணத்துக்கு 2ல் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க என்ன பண்ணலான்னா, இப்போ 8ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே பொதுவாக நம்ம இந்த கழிப்பறை சுத்தம் பண்ணுறவங்க, அதே மாதிரி தூய்மை தொழில் செய்பவர்கள், பொதுவாக வந்து ஊனமுற்றவர்கள் இவர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு செவ்வாய்க்கிழமைனால உணவு கொடுக்கும். அப்படி கொடுத்தாதான் கரணம் ஆக்டிவேட் ஆகும். பொதுவாக நம்ம வந்து கரணத்துக்குன்னு ஒரு கோவில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க யூடியூப்ல எல்லாம், கரணம் இந்த கரணத்துக்கு இந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு. ஆனால் அப்படி கிடையாதுங்க. உண்மையாலே அந்த கரணாதிபதி நன்றாக இருந்து அந்த கோவிலுக்கு சென்றால் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ கர்ணத்திற்கென்று அவ்வளவு சக்தி இருக்குதுங்க. ஒரு தனி மனித வாழ்வில் கர்ணநாதனுடைய இயக்கத்தை தொட்டவர்கள் ஜெயிச்சிருவாங்க. இப்போ நான் உதாரணமாக உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேங்க. ஒரு ஜாதகர் தைதுளை கர்ணத்திலே பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஒரு மகர லக்கணத்தில் பிறந்திருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. 5-10க்கு உண்டானவர் தான் சுக்கிரன். இந்த தைதுளை கர்ணத்துக்கு அதிபதி சுக்கிரன் யாருன்னா மகர லக்கணத்துக்கு 5ஆம் வீடும் 10ஆம் வீடும் சுக்கிரனுடைய வீடு. அப்போ அது 5 கூடிய சுக்கிரன் 4 திக்பலத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணமாக 4, அதாவது வந்து ஜோதிட ரீதியாக சொல்கிறேங்க. மகர லக்கணத்திற்கு 5ஆம் வீட்டுக்கு உண்டானவர் 4ல் இருக்கார் அப்படின்னா 5ஆம் இடம் அப்படின்னா ஜோதிட சாஸ்திரத்தில் முதல் குழந்தையை குறிக்கும். அப்போ அந்த ஜாதகர் பாருங்க, ஒன்றுமே செய்ய வேண்டாம். அவர் கோவில் சாமி கும்பிட்டுருக்க மாட்டார், எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார். 5ஆம் இடம் என்பது முதல் குழந்தை. அந்த முதல் குழந்தை பிறந்த உடனேயே அவர் லைஃப்பில் என்ன இருப்பார்னா ரொம்ப உயரத்துக்கு போயிருப்பார். அவர் எதை செஞ்சாலும் ஜெயிச்சிருப்பார். இந்த மாதிரி கரணங்கிற ஒரு விஷயம் பாவக ரீதியாகவும் மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும். சரிங்களா ஐயா? இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க குழந்தைங்க வந்து முதல் குழந்தை இப்போ வந்து அந்த கர்ணம் வந்து ஆக்டிவேட் ஆகிடும்னு சொன்னீங்க. இப்போ சில வீட்டில் வந்து குழந்தை பிறந்திருக்கும், அந்த குழந்தை பிறந்து கஷ்டமாக இருக்கும். அப்போ அந்த கஷ்டத்தை போக்க கர்ணநாதர் பார்த்து நம்ம சரி பண்ணிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியுங்க. அதாவதுங்க, இப்போ நீங்கள் சொன்ன கேள்வியே தான். அதாவது ஒரு ஜாதகத்தில் கர்ணநாதன் வலுவாக இருந்தால் அது நம்ம எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, அது நீங்கள் தொழில் பிரச்சனையோ அல்லது வேலை பிரச்சனையோ எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த கரணாதிபதி எப்படி இருக்கார், கரணாதிபதி நலமாக இருந்தார்னா அந்த கோவிலுக்கு போய் நம்ம ஈஸியாக வந்து பலன் அடைஞ்சிக்கலாம். ஒருவேளை கரணாதிபதி வீக்காக இருக்காருன்னா அவர் எந்த வீட்டுக்கு உண்டானவர், எந்த இடத்துல இருக்காருன்னு பார்த்துங்க. அதுக்கு தகுந்த வாழ்வியல் பரிகாரங்களை செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும். வாழ்க்கையிலைங்க என்னுடைய இந்த 16 வருட அனுபவத்தில் பார்த்த ஜாதகங்களில் நிறைய மனிதர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு கோவிலுக்கும் போகாமல் கூட ஒரு சாதாரணமான அந்த கோவில் வழிபாடுகளை வச்சுட்டு கூட வாழ்க்கையில் மிக உயரத்திற்கு வந்தவர்கள்லாம் உண்டு. இதற்கு காரணம் என்னன்னா, அந்த கரணம் என்ற அந்த மாபெரும் சக்தி, அந்த கரணத்துடைய அந்த பாவக ரீதியான இயக்கத்தை இயக்கி நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. ஐயா, இப்போ வந்து கர்ணநாதன் சொல்லிட்டீங்க. இப்போ கர்ணநாதனுக்கு எங்களுக்கு வந்து வீக்காக இருக்குது, அப்போ வந்து நாங்கள் செய்யவே கூடாததுன்னா என்னென்ன? அதாவதுங்க, இப்போ உதாரணமாக இதுக்கு வந்து நம்ம ஜாதக ரீதியாக தான் இதுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்க முடியும். ஏன்னா பொதுவாக இதுக்கு விளக்கம் கொடுக்க முடியாதுங்க. இப்போ ஒன்றும் வேண்டியது இல்லைங்க. ஒரு ஜாதகர் கரசை கரணத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ கரசை கரணம் அப்படிங்கிறது சந்திர பகவான், கரசை கரணத்திற்கு அதிபதி சந்திர பகவான். இப்போ வந்து அவர் பிறந்த லக்கணம் மிதுன லக்கணம்னு வச்சுக்கோங்க. இப்போ மிதுன லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி யாருன்னா சந்திரன். இப்போ 2ஆம் அதிபதி சந்திரன் வந்து லக்கணத்துக்கு 8ல் மறைஞ்சிட்டார். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கோவிலுக்கு போயெல்லாம் நம்ம வந்து பரிகாரம் செய்ய முடியாது. அப்போ நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறீங்கன்னா அதே பரிகாரம் தான். இப்போ 2ஆம் இடம் தான் சந்திரன் இல்லைங்களா? 2ஆம் இடம்னா ஃபுட்டு, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு. அது 8ல் இருக்குது அப்படின்னா அந்த 8ஆம் இடம்னா பொதுவாக வந்து ஏழ்மை நிலையில்னு எடுத்துக்கலாங்க, ஒரு ஊனமுற்றவர்னு எடுத்துக்கலாம், இந்த கழிப்பறை சுத்தம் செய்யணும்னு எடுத்துக்கலாம். மறுபடியும் அதே தான். ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய அந்த தர்மங்களை, உணவு தானத்தை வந்து அந்த கரசை கரணத்துக்கு உண்டான திங்கக்கிழமை நாளில் செஞ்சுட்டு வரணும். இப்படி செஞ்சால் கூட வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த கர்ணநாதன் ஆக்டிவேட் ஆகி லைஃப்பில் வந்து மிகப்பெரிய வெற்றி கொடுப்பார். உதாரணமாக 2 கூடியவன் 12ல் இருக்கிறார். இதுக்கு என்ன பண்ணுவீங்க? 12ஆம் இடம் வெளிநாடு வெளிமாநிலம். அப்போ அந்த ஜாதகர் கண்டிப்பாக ஜெயிப்பார். பிறந்த ஊர்லேருந்து ஜெயிக்க மாட்டாருங்க. வெளிநாடு வெளிமாநிலம் போயிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் ஜெயிச்சிருவார். ஐயா, இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க வெளிநாடுக்கு போனால் இந்த ஜாதகர் வந்து ஜெயிச்சிடும். சில பேர் சனி வந்து ரொம்ப ஜாதகத்தில் மெயினாக இருக்குன்னா வெளிநாடு போனால் பிறந்த இடத்துலேருந்து வெளிநாடு போனால் இருப்பாங்க. சப்போஸ் வந்து அவர் கர்ணநாதர் வந்து வெளிநாடு போக தேவையில்ல, உள்நாட்டில் இருந்தால் ஓகே, ஆனால் சனி வக்கரமா இப்படி இருந்தால் எப்படி ஐயாது? அதாவதுங்க, சனியை பொறுத்த வரைக்கும் கௌளவ கரணத்திற்கு அதிபதி சனி, ஓகேங்களா? கௌளவ கரணத்துக்கு அதிபதி சனி, சகுனி கரணத்திற்கு அதிபதி சனி. அப்போது அந்த சனி பகவான் வக்கரமாக இருந்தாலும் அவங்க ஜாதகத்தில் லக்ன ரீதியாக சனி யாருன்னு பார்க்கும். எல்லா லக்னக்காரங்களுக்குமே சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லாத்துக்கும் நல்லது செய்வார்னு சொல்ல முடியாதுங்க. இப்போ கௌளவ கரணத்திற்கு அதிபதி சனி தான், சகுனி கரணத்திற்கு அதிபதி சனி தான்.
அப்போ எல்லாருக்குமே சனி பகவான் இது எல்லாத்துக்குமே தோஷத்தை வழங்க மாட்டார், எல்லாத்துக்கும் நல்லதையும் செஞ்சிட மாட்டாருங்க. ஜாதக ரீதியாக என்ன லக்னம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில லக்னங்களுக்கு சனி யோகாதிபதி. இப்போ துலா லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா துலா லக்னத்துக்கு சனி 4-5 கொண்ட யோகாதிபதி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு லக்னம் கடக லக்னம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாவி. இதெல்லாம் நம்ம பார்க்கணுங்க. அப்போது அந்த லக்ன ரீதியான அந்த சுபத்தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வெளிநாடு சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் அது எப்படி அங்கே போய் அவங்க சிறப்படைவாங்களா மாட்டாங்கிறாலும் சொல்ல முடியும். ஐயா, கர்ணத்துக்கும் கர்மாவுக்கும் எதனா சம்மந்தம் இருக்கா? அதாவதுங்க கர்ணத்திற்கும் கர்மாவுக்கும் சம்மந்தம் இருக்குன்னா ஒரு வகையில் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கரணத்துக்கு வந்து சனி பகவானை தான் உதாரணமாக வச்சுருக்காங்க உங்களுக்கு. அப்போது கரணம் அப்படிங்கிறது நாம் செய்கிற செயல்களுக்கு உண்டான பலன்கள், அதான் உண்மை. அப்போ கர்மா அப்படின்னாவே வேற ஒன்றும் இல்லை. கர்மானா நம்ம ஏதோ இந்த கர்மகாரியம் செய்கிறதெல்லாம் கிடையாதுங்க. கர்மா மீன்ஸ் நீங்கள் முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவ புண்ணியங்கள். அந்த பாவ புண்ணியங்களுடைய அடிப்படையில் தான் நம்முடைய இந்த பிறவியுடைய பலன்கள் அமையுது. அப்போ அந்த கர்மாவுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு கண்டிப்பாக இந்த கரணம் மிகப்பெரிய உதவி செய்யும். கர்ணநாதனை சரியாக பார்த்து நம்ம இயக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்முடைய கர்ம தோஷங்கள் நிச்சயமாக குறைவாகும். இப்போ நான் கேட்ட கேள்வியில் கர்ணங்களை பற்றி எல்லாத்தையும் சிறப்பாக தெளிவாக விளைவாக சொல்லிட்டீங்க. இதில் கர்மாவும் சேர்த்தும் சொல்லிட்டீங்க. சரியா, இந்த நேயர்களுக்கு இதுவே பயனுள்ள தகவலாக இருக்கும். ரொம்ப நன்றியா. நன்றிங்க, நன்றி, வணக்கம்.